जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அதிசயம் சாதித்த அமோக திக்விஜயம், ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும். இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் 6000 பேரோடு ஆச்சாரியால் தேசம் முழுதும் திக்விஜயம் செய்தார். திக்விஜயம் என்றால் அதுதான் திக்விஜயம். ஞான ராஜா பரதகண்டத்தின் 56 தேசங்களிலேயும் பரமதங்கள் அத்தனையையும் ஜெயித்து சனாதன வேத தர்மத்துக்கும் அதில் குறிப்பாக அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக்விஜயம். எவரையும் சாகடிக்காமல் அமரமாக ஆக்குகிற வாத சண்டையினாலேயே தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் உள்ள பரசமயவாதிகளை ஜெயித்த ஆச்சாரியாளை போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்லை. அதனால்தான் ஜெய ஜெய சங்கர என்றே கோஷிப்பதாக அதுவே அவருக்கு மந்திர மாதிரியாக இருப்பது. வாதச்சண்டை என்று கூட போடாமல் தரிசன மாத்திரத்தாலேயே பெரும்பாலானவரை ஆகர்ஷித்து வேத வழியில் செலுத்தினார். லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவது. அது உடனே நடக்கிற காரியம் இல்லை. சம்ஸ்கார நிவிருத்தி, வாசனாக்ஷயம் ஏற்பட எவ்வளவோ காலம் பிடிக்கும். உடனே நடக்காவிட்டாலும் அதற்கானதை உடனே ஆரம்பித்து விட வேண்டும். தள்ளி போட போட அழுக்கு தடித்து கொண்டே போகும். அப்படி நல்லதை ஆரம்பிக்கும்படி அத்தனை கோடி பேரையும் ஆச்சாரியால் திருப்பிவிட்டார். இது அவதார லட்சியத்தை பற்றிய விஷயம். லட்சியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்படி பண்ணும்போதே என்ன ஆயிற்று என்றால், தேசத்தின் ஜனசமூகம் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கியமாகிவிட்டது. வேறே வேறே மதம், சித்தாந்தம், உபாசனை என்று 72 இருந்ததென்றால் ஜனங்களும் 72 பிரிவாக பிளந்து போயிருந்தார்கள் என்றுதான் அர்த்தம். அத்தனை பேருக்கும் ஒரே வழி என்று சனாதன தர்மத்திற்கு ஆச்சாரியால் திருப்பிவிட்டவுடன் பிளவெல்லாம் ஒட்டிக்கொண்டு ஜன சமூகம் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது. ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று இப்போது சதா கேட்கிறோமே, கேட்பதுதான் மிச்சமாயிருக்கிறது. அதை நிஜமாக சாதித்து கொடுத்தவர் ஆச்சாரியால்தான். தனி மனுஷியர் ஆண்டி இப்படி பண்ணினார், ராஜ சகாயம் எதுவும் இல்லாமல் பண்ணினார் என்று தற்கால சரித்திராசிரியர்கள் மற்ற ஸ்காலர்கள் கூட ஆச்சரியப்பட்டு புகழ்கிறார்கள். புத்தரிடமே அதிக அபிமானம் உள்ள நேரு மாதிரியானவர்கள் கூட புத்தி பலத்தினாலேயே ஒரு பூஞ்சை பிராமண சந்நியாசி என்ன சாதனை சாதித்து விட்டார் என்று சொல்லி நேஷனல் இன்டகிரேட்டர், அதாவது தேச ஒருமைப்பாட்டு சிற்பி என்று வாயார ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். நேரு சொல்கிற போது, குறிப்பு நேருஜியின் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியில், ராஜாக்கள் ராஜவம்சங்கள் கதையெல்லாம் சொன்னேன். ஆனால் அத்தனை ராஜாக்கள் சக்கரவர்த்திகளும் செய்ததை விட இந்த தக்ஷிண தேசத்து பிள்ளையாண்டான் ஒருவரே இந்த தேச வாழ்க்கைக்கு நிறைய பண்ணிவிட்டார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறதென்றால், அவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் புத்தி ரீதியாகவே போயும் கூட ஏதோ பிராமணர்களை பண்டிதர்களைத்தான் கவர்ந்தார் என்றில்லாமல் சாமானிய பொது ஜனங்களையும் ஆகர்ஷித்திருப்பதுதான் என்கிறார். இப்படி அவர் சொல்கிறதில் முழு உண்மையும் இல்லை. புத்தர் மாதிரி பிரேமை இல்லாமல் புத்தி வழியிலேயே போயும் சர்வ ஜனங்களையும் ஆச்சாரியால் எப்படி வசீகரித்தார் என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கிறது. பிலாசபி என்கிற போது உணர்ச்சிக்கு இடமே கொடுக்காமல் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்றேதான் அவர் போனது வாஸ்தவம். ஆனால் பொது ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அத்வைதத்தை அவர் விதிக்கவில்லை. கோவிலை காட்டி, சுவாமியை காட்டி, வழிபாட்டு முறைகளை பிரேமை நிறைந்ததாக ஆக்கிக் கொடுத்து, அதாவது பக்தியினால்தான் ஒன்று பண்ணினார். இங்கே உணர்ச்சிக்கு நிறைய இடம் கொடுத்தே பண்ணினார்.
அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களை பார்த்தால் தெரியும். அதோடு அவரே பரம பிரேம மூர்த்தியாக இருந்ததாலேயே அத்தனை ஜனங்களும் சரணத்தில் வந்து விழுந்தார்கள். கருணாலயம் என்றே அவரை சொல்வது வரட்டு வேதாந்தி என்று அவரை நினைத்தால் அடியோடு தப்பு. பிரேமையில் நனைந்து ஊறியவராகவே இருந்தார். அவருடைய சரித்திர புஸ்தகங்கள், நேர் சிஷ்யர்களின் வாக்கு ஆகியவற்றை பார்த்தால் தெரியும். நேருவே இதை புரிந்து கொண்ட மாதிரியும் இன்னொரு புஸ்தகத்தில், குறிப்பு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்கிறார். புத்தி வாதம் மட்டும் பண்ணிய பிலாசபராக அவரை முடித்து விடாமல் தத்துவவாதி, அனுபவி, அதாவது மிஸ்டிக் என்பது கவி எல்லாமாயிருந்தவர். இதெல்லாவற்றோடும் உலகத்தோடு ஒட்டாமல் எங்கேயோ நிற்காமல் நடைமுறையில் எப்படி சீர் பண்ணுவது என்று காட்சிய ரூபத்திலேயே ஸ்தாபன ரீதியில் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியதில் சதுரராக இருந்தவர் என்று அங்கே சொல்கிறார். மடங்கள் என்று வைத்து மதத்தை சாஸ்வதமாக காப்பாற்ற அவர் ஏற்பாடு செய்ததைத்தான் ஆர்கனைசிங் சாமர்த்தியம் என்கிறார். ஆச்சாரியாளுக்கு முன்பு இந்து மதத்தில் அப்படி இல்லை. தனி மனுஷர்களின் தபோ சக்தியிலேயே மதம் விருத்தியானதுதான். குறிப்பு, இவ்விஷயமாக ஸ்ரீசரணர்களின் சாரமிக்க கருத்துக்களை தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதியில் குருகுலம் கட்டிகாஸ்தானம் என்ற உரையில் ஸ்தாபனம் அவசிய தீமைக்கு ஆச்சாரியாள் பணி என்ற பிரிவில் பார்க்கவும். நேருவை சொல்வதற்கு காரணம் அவரை நிச்சயம் எங்கள் மாதிரி வைதிக குடுக்கை என்றோ ஆச்சாரியாள்தான் சகலமும் என்று முடிவாக வைத்துவிட்டவர் என்றோ சொல்ல முடியாது என்பதுதான். அதிசயம் சாதித்த அமோக திக்விஜயம், ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.